வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா 104 தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம கோயம்பேடு போகிற வண்டிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போதைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். நாங்கள் இப்போ சொகுசு பஸ்ஸில் இருக்கோங்க. கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு போக போகிறோம். பஸ்ஸு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 37 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் தமிழ் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் இருக்கும். இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவல் வ்ளாகான வரப்போது. நம்ம எம்டிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதோட இனாகரலும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்காம நம்ம மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதே மாதிரி கார்டில் கொடுக்குற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பஸ்ஸை வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவலே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏன்னா இதுவரை ஃபுல் ட்ராவல் பண்ணதில்லை இந்த வண்டியில், சும்மா போயிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறேன். மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு இப்போதைக்கு ஒரு பஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து பிராட்வேக்கு ஒரு பஸ் இருக்குது. இந்த 2 பஸ்ஸில் எந்த பஸ் ட்ராவல் ஆகுன்றது நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு இப்போ தெரியல. இன்ட்ரோ தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. எந்த ரூட்டில் போகிறோம், பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக சொல்கிறேன். அப்படின்னா இறங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க இறங்குவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறேன். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் டே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, அப்படியே பஸ் ட்ராவல் ஆகலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனலாக நம்ம எந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா 104 தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம கோயம்பேடு போகிற வண்டிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போதைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ இங்கே தான் இருக்காப்புல. வண்டி எடுக்கிறதுக்கு டைம் நிறையாவே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் எதுவும் சாப்பிடல, நம்ம கோயம்பேடு போய்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போய் தான் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. நம்ம வண்டி எடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கத்தில் எடுத்தாங்கன்னா அங்கேருந்து நான் டேரெக்டாக பைபாஸ் ஏறி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள சுற்றாமல் டேரெக்டாக நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டு கிளாம்பாக்கம் வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஊரை நான் கொஞ்சம் லைட்டாக சென்னை சுற்றி பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா 70Vன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்கும் கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக கிளாம்பாக்கத்துக்கு வரதுக்கு. ஆனால் ஒரு சூப்பரான ஆப்ஷன்னா கிளாம்பாக்கம் கோயம்பேடு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். இந்த ஒரு காப்பில் இந்த வண்டி தான் நான் சொன்னது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 104C. நான் அதான் சொல்லணும். சிலது பார்த்தீங்கன்னா 104C இருக்குது, P இருக்குது, T இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஷனில் போகிற வண்டிங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போரூர் போயிட்டு போரூர்லேருந்து கோயம்பேடு போகிற வண்டி தான். வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கலாம் தெரிலங்க. ஆனால் டைம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டிலே பண்ணி தான் எடுப்பாங்களா இந்த வண்டி. இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது, அது போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா BS4 வண்டி. அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுக்க போகிறாங்க. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸோட உள்ளே தான் வந்து பஸ்ஸுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இனாகரில் ட்ராவல் பார்த்துருப்போம் எப்படி இருக்குன்றத. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறேன். நம்ம வண்டியோட சீட்டிங் அரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2-2ன்ற கான்ஃபிடன்ஸ் சீட்டோட தான் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேர் இருக்க மாதிரி இருக்கும், உட்கார்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா எல்லா சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருப்பாங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா போட்டு உட்காந்துக்கோங்க. நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் மாதிரி இருக்கா, இதை வந்து தூக்கி அப்படி இறக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் லோ ஃப்ளோர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ரேம்ப் மாதிரி இருக்கும். பழைய ஃபூட்டேஜ் ஒன்று இருக்குது, நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்றது பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லைனில். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு கை பிடிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பர் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வழுக்காத மாதிரி இருக்குது. மிச்ச வண்டி கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு சூப்பராகவே இருக்குது.
மேலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து நல்ல விஷன் சூப்பராகவே இருக்கும், நல்லாவே தெரியுன்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசேபிள் அந்த வீல் சேரில் வராங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த லாக் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இங்கே பிடிச்சிட்டு உட்காந்துக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பட்டன் இருக்குது, அப்புறம் இங்கே SOS பட்டன் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தாங்க, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அழுத்திடாதீங்க. ஏதாவது நம்ம அசாவிதம் நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எதையும் யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நம்ம பஸ்ஸோட நம்பரு எங்கேருந்து எங்கே போகுது, அடுத்தது என்ன ஸ்டாப்புன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று இருக்குங்க. அந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. நான் அந்த மைக் லைட்டை எடுத்து காட்டுங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு இதில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே கேட்கணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வருதுல்ல போர்டு, அந்த போர்டும் அதே மாதிரி குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்குது, அது ஒரு ஷாட் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்றத. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டோர்ஸ், இது ஸ்பெக்ஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிவிட்டு இது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் கியர் வண்டிங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான் வண்டி ஃபுல்லாக. வண்டி பார்த்தீங்கன்னா அண்ணா ஆன் பண்ணியிருக்காரு, ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நவுறாதுங்க. அது ஏன்னா ஒன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டி நவுறும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. சன்ஷைட் அடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அது இழுத்துட்டிங்கன்னா ஒரு போர்டு மாதிரி இங்கே வந்துடும். எக்ஸஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். டிரைவரோட குஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அந்த அலுப்பு தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியுமோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி மூவ் ஆச்சுல, நீங்கள் சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அது லைட்டாக பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக அந்த என்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிடையாதுங்க, பின்னாடி ரேர் என்ஜின்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. சரி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்பேடு தான் போக போகிறோம். நம்ம வண்டி எடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம், மதுரவாயில், கோரூர் டோல்கேட்டு, மதுரவாயில், தென் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்பேடு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதுக்கப்புறம் பஸ் ட்ராவல் ஆகலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கோயம்பேடு பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 37 ரூபா டிக்கெட் ஃபார் வாங்குறாங்க. பஸ்ஸு கரெக்டாக 2:32ன்ற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லேருந்து கரெக்டாக கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டலூர் ஜூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்க போகுது. அங்கே எத்தனை மணிக்கு போகிறேன்றதெல்லாம் பார்க்கலாம். பெருமளத்துரா முப்பத்தி மூணு சார். பெருங்குளத்துறாங்க, பெருங்குளத்து கோயம்பேடுப்பா. சரியாக பார்த்தீங்கன்னா மணி 2:42 கரெக்டாக நம்ம பெருங்குளத்தூர் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பைபாஸ் சரி போக வேண்டியதான். கோயம்பேடா
ஆமாம் டோர் போட்டால் நான் வருது. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய இடம். கரெக்டாக நம்ம தாம்பரம் போகிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு போகிற ரூட்டுங்க. இது ஒரே ஹைவே. இது கொல்கட்டா வரைக்கும் போகிற ரீச் பண்ணுற ரூட்டு. ஒரே ஸ்ட்ரெயிட் ஹைவே. பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் டீலக்ஸ் இந்த எம்பிசி பஸ்ஸஸ்லாம் போதில்ல, ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்பீட் கவர்னரில். பட் இந்த எம்பிசி தாழ்த்தல பேருந்தில் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டி 70லேருந்து 75 வரைக்கும் சூப்பராக ரீச் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு ஏற்ற மாதிரி வண்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதே நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் இந்த திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அது கூட இந்த வண்டி கொடுக்கலாம். நிறைய பேசஞ்சர்ஸை ட்ராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி 80 வரைக்கும் லாக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். நார்மல் எம்பிசி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நல்லா நாய்ஸ்லெஸ் கேன்சலேஷனாக இருக்கும். பின்னாடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த இதோட ரோரிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஹீட்டும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் நீங்கள் அந்த இந்த பீஸ் கொடுக்குறீங்களா? டோல்கேட் வாங்க, டோல்கேட். அந்த ஆமாம் அந்த பீஸ் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாநகரம் டோல்கேட் போரூர் டோல்கேட் பார்த்தீங்கன்னா சரியா ½ ஹவரில் கரெக்டாக வந்துடும். சொன்னது ½ ஹவர் மேலே ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போரூர் டோல்கேட். எஸ்எட் போர்டு இருக்காப்பா, எஸ்எட் போர்டு இருக்கா? வாங்க டோல்கேட் வாங்க, டோல்கேட்லாம் வாங்க. அதில் டோல்கேட் இறங்கிக்கோ. எப்படின்னா மேலே வந்து மேலே இருக்குது. அதில் இல்லை பீனம் மேலே இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஆமாம் பீனம் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 150 ஆரஞ்சில் தானே நீங்கள் வைக்கணும். டெல்லி இருந்தார், டெல்லி ஆஃப் ரோடிங்க. அவங்க கரெக்டாக தான் போகிற அளவுக்கு கொடுத்துறான், கட்டிட கொடுத்துறான். பார்க்குறது என்னால் பார்த்துட்டு இருக்காரு. போன வாரத்தை பேச கிடையா? நேற்று அவர் தான் பார்த்தாரு. எங்கேயுமே அவர் தான் பார்த்தாரு. நேற்று அவர் தான் பார்த்தாரு. அவங்க தான் முடியும். டிக்கெட்டுக்கு வேற யாரும் எப்படி வாங்க மாட்டாங்க. வெளியே போனான்னா ஏரிக்கரை சரியா ரோகிணி தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3:18 டைமிங்கில் தான் வந்திருக்கோம். வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட ஆக போகுது. நம்ம கரெக்டாக நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சரியா 1 ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு
அப்படியே நம்ம கோயம்பேடு பக்கத்து நோக்கி போக வேண்டியதான். பக்கத்தில் வந்தாச்சு. இதில் நம்ம நேராக போனோம்னா ப்ராட்வே ரோட்டுங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்படியே கீழே இறங்கி இந்த ஃப்ளைஓவர் நம்ம அப்படியே கோயம்பேடு போகிற மாதிரி ரீச் ஆகும். சரியா 50 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்தாச்சு. சரி ஓகே, இறங்கிட்டு மிச்சம் என்ன ஏதுன்றதில் பேச ஆரம்பிக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்பேடு பஸ் டெர்மினலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 நிமிஷம் 31 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய 50 நிமிஷம் எடுத்துக்கிருக்காங்க. நம்மளுக்கு டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா 37 ரூபாய் டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. கரெக்டாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி எடுத்துக்க ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டலூர் நிற்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைபாஸ் லைன்லேருந்து டச் பண்ணி நம்ம கரெக்டாக போரூர் டோல் பிளாஸா போய் டோல் பிளாஸாலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரன்னிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி மதுரை வயல் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனான கரெக்டாக கோயம்பேடு வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபயர் எஸ்டிங்விஷர் இருக்குது, SOS சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி AMR கொடுத்துருக்காங்க நம்ம கிளாஸை பிரேக் பண்ணுறதுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 80 லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நார்மல் MTC பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 இல்லை 65 வரைக்கும் லாக் பண்ணி கொடுப்பாங்க ஸ்பீட் கவர்னர்ன்ற ஒரு செயலி மூலிமா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 80 கொடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, இந்த ஒரு பண்டிகை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா MTC பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறது 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான். இதை திருச்சி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கொடுக்குற MTC பஸ்ஸஸ் வந்து டீலக்ஸ் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பஸ் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஸ்டாண்டிங்லேயும் போகலாம், சிட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி 80 லாக்குன்றனால நார்மல் நம்ம வந்து SCTC TNSTC போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அச்சீவ் பண்ணோம். கம்ஃபர்டபுள் பேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த என்ஜின் சவுண்ட்லேருந்து முதல்ல தப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று போயிட்டு வரதுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னால் டிரைவர் அண்ணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயினே சுத்தமாக வராத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிக்கப் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டுருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால லைட்டாக பிக்கப் ஜர்க்கு வாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி போக 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 அந்த 80 வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டச் பண்ணிட்டு போகுது. 80 போகலை 75 அந்த மாதிரி தான் 70 77 போகுது. நம்மளுக்கு என்னமோ ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் காட்டுதுங்க ஸ்பீடோமீட்டரில். டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு, பஸ்ஸோட ரூட் சொல்லிட்டோம். இது வந்து சேசஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க. பாடி கட்டினது பார்த்தீங்கன்னா விஸ்வான்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி கட்டி கொடுத்துருக்காங்க 88 தாழ்த்தல பேருந்துகளுக்கு. நம்ம பேச வேண்டியது எல்லாமே பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் சொல்லியாச்சு, ரூட் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட எல்லா டீட்டெயிலும் சொல்லி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான உங்களை வ்ளாகில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்னாகரல் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதை போய் பார்த்துட்டு இந்த பஸ்ஸை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிய ஆரம்பிக்கும். சரி ஓகேங்க, இந்த சேனலுக்கு இந்த இப்படி சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பஸ் ட்ரெயின் ட்ராவல் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.